வெல்கம் டு குக் வித் தியா. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆனியன் சாப்பர் இருக்குது, நான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட அது இருந்தால் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது சோம்பு, பட்டை, கிராம்பு, நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்து வதக்கிடலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்குவாங்க அந்த தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூணு நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறியோட நிறம் மாறி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா சேர்த்து கறி நல்லா வதங்கினதும் மூடி வச்சுருங்க. 2 செகண்ட் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் மாற்றிடலாம் கறியை. குக்கரில் மாற்றினதும் கறி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கர் இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்தது நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி வெந்திருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு இல்லைன்னா இட்லி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.